ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குல்ல இப்படி ஆரம்பிக்கிறது. ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இது நம்மளோட சிக்னேச்சர் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மாற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? உங்கள் ஊரில் மழையா? அதிகமாக சென்னையில் நல்ல மழைங்க. ஸோ உங்கள் ஊரில் மழை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே இன்டோர்ஸ், சரிங்களா? அண்ட் போன வாரத்துக்கான எபிசோடுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் என்னோடய ரிலேஷன்ஷிப்போட கதையை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கேளுங்க, சரியா? அண்ட் இந்த வாரம் வந்துட்டு பெருசாக கதை எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ கதை பேஸ்டாக இல்லை, பட் ஸ்டில் ஒரு நல்ல டாபிக் அண்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், ஓகேங்களா? த மேஜிக் ஆஃப் ரீஅஃபர்மேஷன்ஸ். எஸ், ரீஅஃபர்மேஷன்ஸ் எனும் மந்திரம், அப்படிதான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ ரீஅஃபர்மேஷன்னா என்ன, அதை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதோட மேஜிக் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் பற்றியும் நம்மளோட மைண்டை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பிகாஸ் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறது வந்து ஒரு டெக்னிக் தான், ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பை த வே. பட் நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும் இல்லைங்க. நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை ஃப்யூச்சரை பற்றின பயங்களோ, இது அப்படி ஆகிடுமோ, அது இப்படி ஆகிடுமோ, நமக்கு எக்ஸாமில் என்ன ரிசல்ட் வரப்போகுது, இல்லை எக்ஸாம் டஃப்பாக வந்துடுமோ, ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது, கரியர் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா பயங்கள் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஐயோ நிறையா பயமாக இருக்கே, ஐயோ நெகட்டிவ் தாட்ஸாக வருதே, ஐயோ ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ரீஅஃபர்மேஷனுங்கிற டெக்னிக் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நம்ம ஏன் நெகட்டிவாக யோசிக்கிறோம், நாம் ஏன் இப்படி ஒயர் பண்ணப்பட்டிருக்கோம், அண்ட் அதுவே மாற்றிடலாமா, அதை மாற்ற முடிஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும்ல அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கதை இது வந்து நான் ஒரு புக்கில் படித்தேன். நம்ம ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு மனுஷங்க வந்து குகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கரெக்டாக? இது வந்து ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 வருஷமா இல்லை அதுக்கும் மேலேயான்னு தெரியல, இட் குட் பி மோர்ன்னு நினைக்கிறேன். ஸோ மனுஷங்க வந்துட்டு குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, மனுஷங்க வந்துட்டு ஒரு அனிமல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, காடுகளில் லிவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு எப்போ வேணால் ஆபத்து வரலாம், எப்போ வேணால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். திடீர்னு ஒரு புலியோ சிங்கமோ நம்மளை வந்து தாக்கலாம், ஒரு கரடி நம்மளை தாக்கலாம், ஏதாவது ஒரு மரம் நம்ம மேலே விழலாம், திடீர்னு ஒரு பாம்பு வரலாம், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நைட் ஏதாவது ஒரு விலங்கு நம்மளை வேட்டையாடலாம். ஸோ எப்போ என்ன வேணால் நடக்கலாங்கும்போது வந்துட்டு நம்மளோட பிரெயின் எப்படி ஒயர் ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். பேசிக்காக நம்மளோட பிரெயினோட வேலை, நம்மளோட சிஸ்டமோட வேலையை வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளோட இன்ஸ்டிங்க்டே வந்துட்டு சர்வைவல் தான், ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்டே. டக்குன்னு ஒரு விஷயம் நம்மளை மேலே ஒரு பாலை தூக்கி டக்குன்னு எறிகிறாங்கன்னா நம்மளே அறியாமல் நம்ம கை போய் அதை தடுக்கும். நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்மளோட சிஸ்டமோட வேலை. ஸோ அப்போ வந்துட்டு அந்த மாதிரி காடுகளில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா சர்வைவே பண்ணியிருந்துருக்க முடியாது. ஒரு குகையை பார்க்குறோம், ஓகே இன்றைக்கி நைட்டு அந்த குகையில் ரெஸ்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குகையில் ஒருவேளை ஒரு சிங்கம் படுத்திருக்குமோ, ஒருவேளை ஏதாவது ஒரு புலி இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த தாட் வராமல் விட்டுருச்சுன்னு வைங்களேன், நெகட்டிவ் தாட் வராமல் விட்டுருச்சுன்னு வைங்களேன், நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த சிங்கத்துக்கு நம்ம ஒரு ஹியூமன் 65 மாறிடுவோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட லைஃப், அந்த மனுஷனோட லைஃப் முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நாம் அடுத்து போகிற வேட்டையாட இடம் எப்படி இருக்க போகுது, அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்கும், அங்கே நமக்கு எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம், அடுத்து காலம் எப்படி இருக்க போகுது, ரொம்ப மழை வரப்போகுதா, நம்ம நெல் தானியங்களை சேர்த்து வைக்கணுமா, நம்ம அதை பண்ணணுமா, இதை பண்ணக்கூடாதாங்கிறது எல்லாமே வந்து ட்ரிவன் பேஸ்ட் ஆன் சேஃப்டி. இது நெகட்டிவ் தாட்ஸுங்கிறத விட ஜஸ்ட் அவர் சிஸ்டம் ட்ரைங் டு கீப் அஸ் சேஃப். நம்மளோட உடல், நம்மளோட இது வந்து நம்மளை பத்திரமா வச்சுக்க ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். இதை தப்புன்னெலாம் சொல்லவே முடியாது, இது ரொம்ப அழகான டிசைன். இன்ஃபேக்ட் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி எவால்வ் ஆகி வந்திருப்போம்னு சொல்லிட்டு, அது எப்படி நம்ம நிறையா டஃப்பான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்போம், எப்படி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்போம் சொல்லுங்கள். ஸோ ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த பிரெயினுக்கு வந்து இது ரொம்ப அவசியமாகவும் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி வந்துட்டு பெரிய டேஞ்சர்ஸ்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்கிட்ட புலி வர போகிறதில்ல, சிங்கம் வர போகிறதில்ல, நம்மளை யாரும் போட்டு ரொம்ப இது பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து சர்வைவல் இஸ் ஓகே. பட் அந்த சிங்கம் புலிக்கு பதில் தான் வந்துட்டு நம்மளோட ஒரு ஸ்பௌஸ் வந்துட்டாங்க, நம்மளோட ஒரு நாளைக்கு இருக்க ஒரு எக்ஸாம் வந்துருச்சு, அடுத்த மாதத்துக்கு வரப்போகிற ஒரு இஎம்ஐ வந்துருச்சு, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு.
அந்த பயங்கள் வந்து இந்த பயங்களால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னா ரீப்ளேஸ் எக்ஸ் பை ஒய், அவ்வளோதான். ஸோ சிங்கம் இருக்குமான்னு பயந்த நமக்கு இப்போ நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின் இப்போ டஃப்பாக இருக்குமான்னு பயப்படுறோம். புலி இருக்குமான்னு பயந்த நாம் நாளைக்கு ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போதோன்னு பயப்படுறோம். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோன்னு பயப்படுறோம். ஒன்ஸ் அகெயின் இந்த பயங்கள்லாம் நல்லது தான், இந்த பயங்கள் ஹெல்தி தான். ஓகேங்களா? பயம் இருக்கிறது வந்துட்டு நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வச்சுருக்கோம். நம்ம பயம் இருந்தால் தான் நல்லா படிப்போம். நம்ம பயம் இருந்தால் தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருப்போம், நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல டிசைன் தான். அண்ட் நம்ம பிரெயின் வந்து இன்னும் அந்தளவுக்கு எவால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளோட பிரெயின் அண்ட் பாடியோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒயரிங் ஒரு மாதிரி இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கோம் ஆஸ் அ பர்சன், லைஃப் ஸ்டைல், டெக்னாலஜி எல்லாம் எவால்வ் ஆகிருந்தாலும் ஃபிசிக்கலாக வந்துட்டு நம்ம இன்னும் அந்தளவுக்கு எவால்வ் ஆகலை, நம்மளோட பிரெயின் எவால்வ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஜஸ்ட் நோ தட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் வெரி நார்மல், அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் ப்ரூஃப் தட் யூ ஜஸ்ட் அ நார்மல் ஹியூமன் அண்ட் யுவர் பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங் வெல். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போது எதனால் நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்மளால் அதை 100% ஹாப்பியாக ஏற்றுக்க முடியல. இப்போ நான் சொல்லும்போது நல்லா இருக்குது, இப்போ நான் கேட்கும்போது வந்துட்டு, இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது வந்துட்டு ஓகே இதனால தான் இப்படி வருது, ஓகேப்பா இனிமேல் பயங்கள் இல்லையேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் என்ன தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் நமக்கு அவேர்னஸ் இருந்தாலும் பயங்கள் வரும், இன்செக்யூரிட்டிஸ் வரும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் சொல்ல போகிற மந்திரம், த மேஜிக் ஆஃப் ரீஅஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ ரீஅஃபர்மேஷன்னா என்னப்பா? ரீஅஃபர்மேஷன்னா வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தூய தமிழில் என்னன்னு தெரியல. ஒரு ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, நாளைக்கு எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக வந்துடுமோ அப்படின்னு நெகட்டிவ் தாட் வருது. அதை இம்மீடியட்டாக 2 பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கவுண்டர் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து சப்கான்ஷியஸாக ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை வந்து நம்ம யாருமே பிளான் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதில்ல. பட் இதை நம்ம கான்ஷியஸாக நம்மளோட முழு மனசோடு பண்ணணும். இல்லை, நாளைக்கு எக்ஸாம் நல்லா தான் இருக்கும், நாளைக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், நான் நல்லா பண்ணுவேன். ஸோ ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு, அதுக்கு நம்ம 3 பாசிட்டிவ் தாட் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மொமெண்ட்லேயே வே ஃபீலிங் பெட்டர் இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு ஒரு அஃபர்மேஷன். எல்லாம் நல்லா இருக்கும், ஆல் இஸ் வெல், எல்லாமே கரெக்டு தான், எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே சொல்கிற ஒரு மறு நம்பிக்கை அளித்தல். ஸோ ஒரு டீசெண்டான வார்த்தையை பிடிச்சிட்டேன். ஓகேவா? ஒரு மறு நம்பிக்கை நம்ம கொடுக்குற மாதிரி நமக்கு. இதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்புக்கு, ஃபினான்ஸுக்கு, ஹெல்த்துக்கு, ஐயோ நாளைக்கு ரிப்போர்ட் தப்பாக வந்துடுமோ, இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு பிளட் சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பயம் வந்துச்சுன்னா, இல்லை நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் கரெக்டான டயட்டில் தான் இருக்கேன், இட்ஸ் கோனா பி குட், ரிசல்ட் எல்லாமே வந்து நல்லதாக தான் வரும். டாக்டர் வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லதாக தான் சொல்லுவாங்க. இல்லை நான் ஜென்யூனாக இருக்கேன், ட்ரூவாக இருக்கேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுறேன், தப்பாக எதுவும் நடக்காது, அதேமாரி நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆல் இஸ் வெல், தட் இஸ் ரீஅஃபர்மேஷன். இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுதுல்ல. நாளைய நாள் இனிமையாக இருக்கும், நாளை கண்டிப்பாக குட்டாக இருக்கும். நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ரீஅஃபர்மேஷன் சொல்லிட்டு தூங்க போகலாம். இதெல்லாம் நல்ல விஷயம். ஸோ நம்ம மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப பிரிஸ்காக அந்த பாசிட்டிவ் தாட்ஸோடு எந்திரிப்போம். அண்ட் அது நமக்கு ரொம்பவே உத்வேகம் கொடுக்கும். அந்த நாள் வந்துட்டு ரொம்ப நல்லாவும் போகும். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு சைக்காலஜி டெக்னிக். இது யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் டூ. ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம ரீஅஃபர்மேஷன் அப்படின்னும் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு பயம் வருதுன்னா வந்துட்டு யூ நோ வாட் டு டூ அண்ட் யூ நோ ஹவு டு ஹேண்டில் இட். 2-3 ரீஅஃபர்மேஷன், அவ்வளோதான். நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், நம்ம மைண்டு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட பாடி பெட்டராக ஃபீல் பண்ணுவோம், அண்ட் எல்லாமே பெட்டராக சூப்பராக நடக்கும். சரிங்களா? கூடயே இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். whenever you are feeling நெகட்டிவ், எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு இதயத்தின் குரலை பற்றி பயம் வருதோ, இதயத்தின் குரலோட ஃப்யூச்சரை நினச்சி பயம் வருதோ, நான் வந்து ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் வந்து எம்எஸ்டி தோனி அவங்கள வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட கேரக்டர், அவங்க இருக்கிற விதம், அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்துட்டு பிலீவ் இன் த ப்ராசஸ், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், நாட் ஆன் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயம் வரும்போது வந்துட்டு நான் என்னோடய ப்ராசஸ், ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன். பயங்கரமாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எடிட்டிங் அண்ட் ரெக்கார்டிங்ஸில். அண்ட் அப்புறம் பார்த்தா வந்துட்டு அந்த எபிசோட் நல்லா வந்துடும். அப்புறம் வந்துட்டு எனக்கு பயம் போயிடும்.
பிகாஸ் ரிசல்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது பயம் இருக்குது, ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது பயம் போயிடுது, நல்லபடியாக நம்ம பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். எப்போல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எக்ஸ்ட்ரா உட்காந்து நைட் ஃபுல்லாக படிக்கணும், இல்லை நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹெல்த் நல்லா இருக்கணும்னா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ரொம்ப ஜங்க் சாப்பிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா ஹெல்தி கம்யூனிகேஷன் இருக்கணும், ஓப்பன் டாக் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இதே விஷயத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் பொறுத்தலாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும், ஹெல்த்தியான மணி ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கணும். ஸோ ப்ராசஸை நம்ம ஒழுங்காக பண்ணாலே இங்கே ரிசல்ட்ஸ் சூப்பராக வரும். ப்ராசஸ் நம்ம ஒழுங்காக பண்ணாலே வந்துட்டு பயங்கள் இங்கே அவசியம் இல்லை. அதையும் தாண்டி ஒழுங்காக ரிசல்ட்ஸ் வரலனாலும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் பார்த்துக்கலாம். லைஃப் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் தட், லைஃப் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க, அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணியோ இன்ஸ்டாகிராமில் இல்லை மெயில் பண்ணியோ ஃபீட்பேக் சொல்லுங்கள். நவீன் விக்னேஸ்வர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஆர்ஜே நவீன் விக்னேஸ்வர் என்னோட ஜிமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். எந்தளவுக்கு எனக்கு மோட்டிவேட்டிங்காக மெசேஜஸ் வருதோ, எந்தளவுக்கு எனக்கு டிஎம்ஸ் வருதோ, என்னை அதை பூஸ்ட் பண்ணி இன்னும் நிறையா எஃபெக்டிவாக என்னால் எபிசோட்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் இப்போ நிறையா பாசிட்டிவிட்டி என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோவாக இருக்காங்க, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அடுத்த ஒரு பெரிய எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எபிசோடை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்கள கேட்க வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் லெசன் பண்ணிருக்க ஆப்பில் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான எபிசோடில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.